பக்கோடா செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க. 1/4 கிலோ வெங்காயத்தை ஸ்லைஸாக நறுக்கி அதில் 4-5 பல் இடித்த பூண்டு நசுக்கி போடுங்க. அதை போட்டதும் பச்சை மிளகாய் 4 அதை அப்படியே கீறி போடுங்க. சோம்பு சிறிதளவு போட்டுக்கோங்க. அதை போட்ட உடனே ரெட் சில்லி பவுடர் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் போட்டதும் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டதும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கையிலேயே நல்லா பிணைஞ்சி விடுங்க. அது பிணையும் போது அதில் தண்ணி ஊறி வரும். உப்பும் வெங்காயமும் சேர்ந்தால் ஒரு தண்ணி ஊறும். ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை எடுத்து அதை நல்லா பிணைஞ்சி விடுங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சோம்பு, வெங்காயம் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு வாசனை வரும். அதை நல்லா பிணைஞ்சி விடுங்க. அதுக்கப்புறம் அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விடும்போது அந்த பக்கோடா நல்ல மொறுமொறுப்பு தன்மையை கொடுக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கையை வச்சு நல்லா பிணைஞ்சி விடுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பிணையிறீங்களோ அதில் நல்ல தண்ணி ஊறி வரும். இதில் நம்ம நிறைய தண்ணி ஊற்ற வேண்டிய வேலை இல்லை. அதனால தான் நம்ம அந்த வெங்காயத்தையும் உப்பும் சேர்த்து நல்லா பிணைஞ்சி விடணும். சுமாராக ஒரு 5 நிமிஷமாவது அதை பிணைஞ்சி விடணும் நல்லா. நூற்றி 150 கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 75 கிராம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவையும் கடலை மாவையும் சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் அங்கங்கே அப்படியே தெளித்து விடுங்க. நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. நிறைய தண்ணி ஊற்றினா பக்கோடா சரியாக வராது. அதனால் தண்ணி அங்கங்கே தெளித்து விட்டு அதை திருப்பியும் கை வச்சு நல்லா கெட்டியாக பிணைஞ்சி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடி 5 நிமிஷம் வச்சதும் எண்ணெயை சூடு பண்ணி பக்கோடாவை போடுங்க. அதில் அடுத்தது அது பொன்னிறம் ஆகும் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லேசாக அதை திருப்பி விடுங்க. அதுக்கப்புறம் அந்த பொன்னிறம் ஆனதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. சூடான சுவையான பக்கோடா ரெடி.